விளையாடுறது இது என்ன கதை? ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே. இங்கே ஃபஸ்ட் டைம் ஜெஃப்னால வந்து ஒரு ஜும்மா வந்து போக போகிறேன் நான். ஸோ இங்கே கிட்ட நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து இங்கே ஒரு 10 மினிட்ஸ் டைப்பில் ஜும்மா இருக்குது. பொதுவாக ஜும்மா நாளேண்டாலே வழக்கமாக ஸ்பெஷலாக சாப்பிடுவோம். வீட்டில் மம்மி அவங்க செஞ்சு வச்சுப்பாங்க. இந்த தடவை நாங்கள் இங்கேனால இங்கே ஏதாவது அஃப்னாவோடையும் ஐசரோடையும் போயிட்டு இது பண்ணிவிட்டு ஜும்மா முடிஞ்சோடனே வெளியாகி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் பிளான். ரைட், ஐசலுக்கும் பாத் ஒன்று கொடுத்துட்டு நானும் பாத் பண்ணிவிட்டு வரப்போல் டைம் சரி. இப்போ போகிறே தான் நிற்கிது ஜும்மாக்கு. ஜும்மா பேபி வர எக்ஸைட்டட். இங்கே வந்து ஜஃப்னால ஜும்மா போகிறதுக்கு எப்படி இருக்குது? பொதுவாகவே ஜும்மாண்டால வெள்ளிக்கிழமைண்டாலே எக்ஸைட்மெண்ட் தான். இங்கே ஜஃப்னால் வந்து ஃபஸ்ட் டைம்னால ஆர்வமாக இருக்குது. எப்படி இருக்க போகுது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்க. மழை பெய்யுது. இன்றைக்கி வந்து இன்ஷால்லா ஜும்மா முடிச்சுட்டு வந்து நல்ல இடத்தொன்னில் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் எங்கெங்கே போயிட்டு பார்க்கலுமோ கிட்ட பார்க்க வசதி இருக்கிற மாதிரி இடத்துகளுக்கு போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஃபுல் மலையோட மழை தொழுந்துட்டு வந்தாச்சு. கெட்ட மழைன்னு பெய்யுது. நனைஞ்சு தொப்பாயிட்டு இந்த கேப்பில். ஜெஃப்னால ஜும்மா வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. பாருங்கள் மழையை பாருங்கள். அவனுக்கு எல்லாம் ஆக்கள் வந்து நின்றுட்டிக்கிறாங்க. இதில் போயெல்லாம் வந்தால் இப்படி மழையோட உங்களுக்கு பார்க்க போலவங்களுக்கு என்ன ஃபீல் ஆகும் சொல்லுங்கள் பாப்பா. போத்தி நல்லா படுக்கிறதுக்கு தானே தோணும். மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்க்கறது எவ்வளவு சுகம். அதுவும் காலை விரிச்சு தூங்குறதுல என்ன காத்தோட்டம். ஏற்கனவே எங்களுக்கு வந்து ப்ராப்பராக தூக்கம் இல்லை. ஏன்னா ஐசல் திடீர்னு நைட்டுக்கு எலும்புறது தானே, பசியில் எலும்புவாங்க. ஸோ அதோட எங்களுக்கும் முழிப்பு வாருது. அப்படி எலும்பி படுக்கிறனாலே ஒழுங்கு அந்த ப்ராப்பர் அட்டஸ்டேஜ் தூக்கம் இல்லை. அதில் இந்த மாதிரி ஒரு மழை ஒன்று வந்து டெம்ப்ட் பண்ண போல் தூங்குறதுக்கு தான் மனசு வருது. பட் என்ன செய்ய, எக்கட வீட்டில் இல்லையே, ஜெஃப்னா வந்திருக்கிறமே, நாங்கள் எங்கே சுற்றி பார்க்கணுமேட்டு போமா வானமாடி யோசிச்சுட்டீங்கன்னா பாப்பா என்ன நம்ம போதான் வரும். ஸ்ரீலங்கன் வெதரை பார்த்து நான் ஸ்ரீலங்கன்ஸுக்கு நான் சொல்கிறேன்னா பாருங்க, அங்கேருந்து பள்ளியிலேருந்து வரப்போல அப்படியே மழை. இப்போ தான் இந்த ஹோட்டல் கிட்ட வந்துட்டேன்னு எப்படி வெயிலுன்னு பாருங்க. திடீரென்று அடிச்சிச்சு அப்பாட்ட. சரி, கெட்ட வெயில் உண்டு. நான் சொல்கிறேன் மிராக்கல் ஆஃப் ஸ்ரீலங்கா. லஞ்சுக்கு வெளியே போகிறோம். 2:30 ஆகிட்டு. வீட்டிலெல்லாம் சும்மா முடிச்சுட்டு வந்த உடனே ஒரு 1:30 ஆப்போல் சாப்பிட்டாச்சு. அந்த ஐசலுக்கு எல்லாம் ஃபீட் பண்ணிவிட்டு ரெடியாகி போகல. நீ டைம் போகிறதே விளங்குது இல்லை உண்மைக்கு. பேபி பாய். நீங்கள் பார்க்குறீங்க என்னடா ஜெஃப்னால வந்து சாப்பிட்றத தவிர வேறு எதுவும் செய்கிறாமல் இல்லைன்ட்டு. ஜெஃப்னா வாரத்துக்கு ஒரு முக்கியமான காரணமே வந்து சாப்பிட்றதுக்கு தான். அங்கிள், ஸ்டாஃப் யாரும் மீக்கிறாங்களா? ஸ்டாஃப் யாரும் மீக்கிறாங்களா இந்த ரூமை க்ளீன் பண்ண சொல்கிறதுக்கு? ஆமாம், ரூமை க்ளீன் பண்ணி வாஷ் ரூமே கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருக்கோம். ரைட், ஓகே, தேங்க்யூ. நாங்கள் போயிட்டு வரப்போல அப்போ சரியாக இருக்கும். எதுக்கும்மா வெயில். ஆஹா, வெயில் நேரம் பார்த்து உனக்கு உட்காந்துட்டீங்களே. போயிட்டு வரப்போல சும்மா பள்ளியிலேருந்து வெளியாப்போல அப்படி மழை. இங்கே வாரம் எப்படி வெயில் அடிக்குது. இதுதான் சொன்னேன், ஸ்ரீலங்காவோட வெதர் வந்து அவ்வளோ அன்பிரடிக்டபிள் அண்டு. இப்போயுமே அந்த ஜெஃப்னா ரியல் ஜெஃப்னா வெயில காட்டுது. இப்போ பீச் என்ன சார் இந்தியா போயிட்டு பார்த்துட்டு வரணும். அல்லல்ல ஐசலுக்கு மட்டுமா இவங்களும் ஹெட் எடுத்துக்கிறாங்க. நாங்கள் சாப்பிட்டப்ப வந்து எடுத்துகிட்டு போவோம். கிட்ட தானே பார்த்துட்டு வரோம். மியூசியம், லைப்ரரிக்கு போகணும். கீழே போட்டுட்ருவாங்க அப்படி. இப்போ சரியாயிடுச்சு. வந்துட்டோம் நாங்கள். வாய் மேடம். பூ பண்ணது மட்டும் இல்லாமல் அழுந்து பேரட்டி அவங்கள வெளியே கொண்டு வந்து வச்சுக்கிறோம் நாங்கள். மேம்மா, what do you think of this transition in life? What transition? Like this transition. Beautiful. Huh? Beautiful. Beautiful.
Beautiful. டாட்டாஸ்க்கு இந்த சிக்கன் ஃப்ரை எடுத்திருந்தோம், அந்த பசியில் அரைவாசி தின்னுட்டோம். பட் நல்லா இருக்குது இது. இதோட நாங்கள் இந்த மொங்கோலியன் ரைஸ், சிக்கன் மொங்கோலியன் ரைஸ் எடுத்திருந்தோம். அப்புறம் எப்படி திரும்ப தின்னுவோம்? பிஸ்மில்லா பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். பிஸ்மில்லா ஒரு வாய்க்கும் பிஸ்மி சொல்லுவாங்க. எடுப்போம். நம்ம மிச்ச நேரமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பப்ளிக் லைப்ரரி போமேண்டு. ஸோ நாங்கள் பப்ளிக் லைப்ரரி, ஜஃப்னா பப்ளிக் லைப்ரரியை நோக்கி போயிட்டு கொண்டிருக்கிறோம். அப்படியே ரோட்டில் போகிற பயணம் கண்டவங்க இன்றைக்கி ரோட்டோரத்தில் பொடியமாக செட் உண்டு. என்னமோ விளையாடி கொண்டிருக்கிறாங்க. என்ன விளையாடுறாங்கன்னு பார்த்தா ஜில் போல் விளையாடுறாங்க. அதை வச்சு அடிச்சுட்டு இருக்கிறாங்க. நாங்கள் வந்து சின்ன வயசில் விளையாடுறது இது பார்க்கப்போல் அப்படியே மெமரிஸ் எல்லாம் அப்படியே தோணுது. விளையாடிக்கிறீங்களா? அதை விளையாடுறாங்க காட்டில். என்ன விளையாடுறீங்க? இதுக்கு வந்து நாங்கள் எங்களோட ஊரில் ஜில் போல்னு சொல்லுவோம். ஜில் போல் பரவ விளையாட. நாங்கள் நின்று சொல்லிக் கொடுங்க அவங்களுக்கு. ரைட் ரைட் ரைட். தேங்க்யூ guys, தேங்க்யூ. சின்ன வயசுக்கு போனவன் போயிட்டு வந்த மாதிரி நினச்சா அந்த மாதிரி ஃபீல் அந்த லைக் ஒரு நிமிஷம் மாதிரி தான். ஆனால் அந்த விளையாடுனது ரொம்ப குயிக்காக ஒரு சந்தோஷம் தந்துட்டு போச்சு. எனக்கு ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து ஜுலி மாமியோட வீட்டிலலாம் இங்கே போகிறேன். அங்கெல்லாம் விளையாடிக்கிறேன். இதெல்லாம் நான் பெருசாக விளையாடுனதுன்னு இல்லை. பட் நினைக்கிறேன் தம்பியெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. முந்தி நாங்கள் சேர்க்குறது பெரிய நெட் ஒன்றில் ஒரு 100 போல் மாதிரி வரும். அது கலராக வரும். ஒரு இது முந்தி ஜில் போல் சேர்க்குற பைத்தியம், அது கலெக்ட் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் நான் செஞ்சுக்கிறேன், பண்ணி விளையாடுறது. இது இப்படி மட்டும் இல்லை, குழியெல்லாம் தோண்டி வைப்பாங்க. தோண்டி அதில் போல் போயிட்டு விழுவோம். நல்லா இருக்கும் அது. ஸோ ஜெஃப்னா வந்து என்னமோ ஒரு பக்கெட் லிஸ்ட் ஒன்று கம்ப்ளீட் டிக் பண்ண மாதிரி இருக்குது. யார் இப்போ நாங்கள் கொழும்புல யோசிச்சும் பார்க்குற இல்லையாக்கும் ஜில் போல்லாம் விளையாடுறது. யார் தான் இப்போ விளையாடுறதெல்லாம் புத்தகத்துலேயும் விளையாடுறது அப்படி ஒன்று. ஜில் போல் இன்னமும் அதான் சொல்கிறேன். இன்னும் இங்கே விளையாடிட்டு இருக்கிறாங்கன்றது இட்ஸ் நைஸ் டு சி. லைப்ரரி லைப்ரரி கிட்ட இன்னைக்கு இருக்குது ஜெஃப்னா கிளாக் டவர் இருக்குது. என்ன ஸ்டாச்சு வந்து எனக்கு தெரியாது. பிடிச்ச ஷாப்பில் அப்படி இருக்குது. 2-3 ஸ்டாச்சுஸ் இருக்குது. ஜஃப்னா பப்ளிக் லைப்ரரிக்கு வந்துக்கிறோம். வெளியால் காட்டுற உள்ளுக்கு வீடியோ எடுக்கலுமோ என்னமான்னு தெரியாது. இது வந்து ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் லைப்ரரிஸ் இப்போ இல்லை. வந்து இதை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இதை ரீபில்ட் பண்ணாங்க. ரைட். ஜஃப்னாங்க நல்ல ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிக்க, எங்களுக்கு தான் தெரியாது. படித்த எக்ஸாம் எழுதினதோடு நாங்கள் மறந்துடுறது. இப்போ கைஸ் எங்கேயுமே சேம் ரூல்ஸ் தான். வீடியோ எடுக்கல தான் உங்களுக்கு கேட்குற அந்த புக்ஸோ அந்த திங்ஸோ இதையுமே வீடியோ எடுக்கல. ஸோ இங்கே மேலே வந்து இங்கே வியூவை காட்டுறேன் நான் உங்களுக்கு எப்படி இருக்கேன்ட்டு. நிறைய விசிட்டர்ஸும் வராங்க இந்த டைமில். ஆஃப்டர் 4 o'clock தான் விசிட்டர்ஸ் எல்லாம் ஓடிங்க. நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே போட்டிருக்கீங்க அங்கிள்? நடக்க மாட்டாரு. சின்ன சின்ன பிஸ்னஸ் இது. ஸோ கைஸ் நாங்கள் லைப்ரரி போயிட்டு வந்துட்டோம். மிச்ச நேரம் மெடிக்கல் உள்ளுக்க என்னென்னா அதில் பார்க்குறதுக்கு இருக்கா இல்லையான்னு கேட்டால் நிறையா செக்ஷனுக்கு போயிடல. அது மெம்பர்ஸ் ஒன்லி போல், விசிட்டர்ஸ் நாட் அலவுட். அதனால் மேலோட்டமாக இருக்கிற அந்த ஒரு 2 இதுவும் மற்றவங்களோட பிக்சர்ஸ் போட்டிருந்தாங்க. அந்த டிஸ்ட்ரக்ஷனுக்கு முதல் நான் சொன்ன மாதிரி இது 1980
9லையா இல்லை எப்போயோ ஒரு இயரில் வந்து எரிஞ்சிருக்குதுண்ணா. என்ன இயரில் எரிச்சிக்குது 81ல் பிக்சர்ஸ் போட்டுருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு சும்மா மற்ற மேலோட்டமாக மற்றதெல்லாம் போயில்லாத செக்ஷன் வெளியே இருந்து பார்த்துட்டு அப்படியே வந்தது. ஸோ மியூசியம் இதில் போய் நாங்கள் போயிட்டு பார்ப்போம். இப்போ பண்ணையில் இருக்கிற அந்த பீச் அது இதெல்லாம் சும்மா பார்க்குறது தான் பிளான். ஏடிஎம் வேலை செய்தில்லை. இங்கே பெரிய சேலோன்னு வச்சுக்கிறான், சத்தம் கேட்குதோ தெரியா. ஆர்கியாலஜிக்கல் மியூசியம் எங்கே இருக்கு? மியூசியம் ஆமாம், அதுலக்கா டிக்கெட் எடுப்பாங்க இல்லை தானே? 5:30 மணிக்கு தான் மூடுறதுன்னு போட்டிருக்கேன். சரி, ஓகே. இந்த ஊடத்தான் வந்து நான் மியூசியம் என்ன நினச்சி இங்கே நிப்பாட்ட போகிற உள்ளுக்கேந்து ஒரு ஆன்ட்டி வந்து முறைச்சி பார்க்குறாங்க. ரைட். ஸோ நாங்கள் இங்கே கல்ச்சரல் ஹால் ஒன்று இருக்குது. இந்த அந்த கேட் வந்து கல்ச்சரல் ஹாலோட கேட். அது உள்ளுக்கால வந்து அப்படி தொங்கலில் அப்படி போனால் தான் நீங்கள் இன்றைக்கி இருக்குதுன்றாங்க. தெருவுக்கு தெரு நல்ல நாங்கள் கேட்டு மறந்த தமிழ் பாட்டெலாம் போட்டிக்கிறாங்க. இந்த பாட்டு உங்களுக்கு தெரியுமா? ஓ, இந்த பாட்டு தெரியும், நல்லா கேள்விப்பட்ட பாட்டு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சரி, பெரிய வத்தை ஒன்று மாதிரி இருக்குது. இதுலுக்க கிளாசிக்கல் திங்ஸ் எல்லாம் இருக்கும் போல். அப்பா இப்படி தேடி இதுவரை போகிறதே எனக்கு வந்து டயர்ட் ஆகிட்டு. ட்ராவலர்ஸ் எல்லாம் எப்படி தேடி போகிறாங்களோ தெரியும். இதெல்லாம் பார்க்க போனரும் எப்படி தெரியுமா யூஸ் ஆகுண்டு. ஏதோ ஒரு ஃபாரினர் மாதிரி. இல்லை, ஆக்சுவலி ஃபாரினர்ஸ் தான் நாங்கள் எல்லாருமே. இங்கே வந்து இதெல்லாம் நாங்கள் படிச்சு வைக்கிறோம். படித்தது நீங்கள் வந்து ஒன்றாம் புள்ள வாரது நர்ட். நாங்கள் அப்படி இல்லை. நாங்கள் வந்து படித்தா எக்ஸாம் எழுதினதோட மறந்துடுறது அதெல்லாம். இந்த பாருங்க, இது டைனோசர் முள்ளோண்டா, வேல்ஸ் போன் பாருங்கள். எங்களோட யூடியூப் சேனலில் மட்டும் தான் நாங்கள் காட்டுவோம். இப்படி இல்லாமல் வீட்டில் இருந்து உங்களுக்கு பார்க்கலாம் இதெல்லாம். கிரேவ் ஸ்டோனா? ஓ, சரி. ஸ்டோம் 1693 பாய்ச்சது. ரிட்டன் இன் ஓல்ட் டச் லாங்குவேஜ். வாஷ்ரூம்ஸ் போல் இதெல்லாம் இன்னும் அப்படி இருக்குதா போகிறதுக்கு? இப்போ வாஷ்ரூம்ஸ் மாதிரி தான். இல்லை, வாஷ்ரூம் என்னதான் தெரியாதப்பா. நானும் இப்போ உங்களை மாதிரி ஃபஸ்ட் டைம் வாரேன் பார்க்குறவங்க மாதிரி. ஏன்னா எனக்கு தெரியாது. வாஷ்ரூம் மாதிரி தான் வெளியே இந்த சோப் இதெல்லாம் வச்சுருந்துச்சு. இந்த பாருங்கள், இந்த வாஷ்ரூம் டாய்லெட். ஒன்றும் இல்லை. இந்த பாருங்கள், பெரிய முக்கு சந்து ஒன்று தான் இருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் வரலாறு தெரிஞ்ச ஆளுண்டா இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள். இதில் என்னத்துக்கு ஸ்பெஷல் இந்த என்ன எனக்கு பார்க்குறதுக்கு பெருசாக ஒன்று ரெண்டு தான் இருந்துச்சு இதில். நான் இதுதான் கூகுளில் நம்புறது இல்லை. நான் என்னடா இதில் ஒன்றுமே இல்லைன்ட்டு பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் இங்கே இப்போ பாருங்கள், கிளியராக போட்டிருக்குது 9 AM இருந்து 4 PM வரைக்கும் மட்டும் தான் இதெல்லாம் ஓப்பன். மேபி இதுக்கெல்லாம் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும் பார்க்குறதுக்கு. இதில் எழுதிக்கிறது ட்ரான்ஸ்கிரிப்ஷன் போட்டிக்கிறாங்க. Here lies buried the body of Honorable M.D. Jong of Zierikzee in Netherlands during his life commander of Jaffna Patnam. அம்மா 1737 செத்து போயிட்டாரு. வரைக்கும் ஐட்டம். ஆனால் இது 4 மணிக்கு போகிறேன். எங்களுக்கு வேறு எங்கேயாவது போயிடுச்சு. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். Which one do you want? Do you want a parrot? அதெல்லாம் உடைச்சிருவா சட்டார்னு வீசி. ஐசலுக்கு வந்து நல்லா ரிமோட் கார் ஒன்று எடுப்போமா? எப்படி சார் நீங்கள் வாங்க, நான் அடிக்கல மாட்டேன் வாங்க. ரிமோட் கார் வேணுமா? இது எடுத்தேன். ஓகேனா? ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தானே? அது மூடி அலுமினியம், பட் அட்ரஸ் ஓகே. டாடி மம்மி வீட்டில் இல்ல, தலை போட யாரும் இல்ல, விளையாடு அம்மா உள்ள தில்லாடா. வேமா எடுக்கிறதா வேணுமா? பாருங்க, என்ன இட்லி கட்டன்னு போட போறீங்களா? இந்த லேடிஸ்க்கு ஒரு ஆசை வரும், எங்கெங்கால வருதோ தெரியாதப்பா. எடுக்கல கிளம்ப கொண்டு போயிடலாம். அப்போ என்ன எலும்பு ஒன்று வந்துட்டே உள்ளுக்க. மழை மேல வேர்க்குது.
ஸோ கைஸ் நாங்கள் நேற்றுட vlog-அ முடித்தோம் ரியோவால் ஐஸ்கிரீம் எடுத்து அதை டேஸ்ட் பண்ணி. ஸோ இந்த vlog-அ பார்த்தீங்கன்னா நாங்கள் நேற்று எங்கே ஐஸ்கிரீம் சாப்பிட நினச்சோமோ சாப்பிட கிடைக்கலையோ அங்கே வந்திருக்கிறோம். இந்த லிங்கம் ஐஸ்கிரீம். லிங்கம்னா லிங்கன்னான்னு சரியாக தெரியாது. அப்படியா இருக்கு எப்படின்னு தெரியாது. நேற்று வந்து நான் அந்த காட்டினேன் தானே கூகுளில் ஒரு டைம் போட்டிக்கான நேற்றோட மூட்டாங்கன்னு இன்றைக்கி சரியாக அங்கே வந்திருக்கிறேன். ஸோ எடுத்துக்கொண்டு வரேன். 1 ஐஸ்கிரீமா 2 ஐஸ்கிரீம் ஒன்று எடுத்துகிட்டு ஒரு இதில் டேஸ்ட் பண்ணுவோம். ஓகே கொண்டு போறீங்க பிடிக்கும். நம்ம கொண்டு போவதான். எனக்கு இப்படி செய்யுங்க, சண்டே ஸ்பெஷல்னு தாங்க. அதில் எடுத்து போகிற மாதிரி டேக்அவே மாதிரி கொடுத்தாங்க. அப்ப மூடாம தரவா பிஸ்கெட் மூடாம மூடாமல் தாங்க. நம்ம சண்டே ஸ்பெஷல்னா வேப்பர்ஸ் எல்லாம் வச்சுக்கிறாங்க. இது வந்து சண்டே ஸ்பெஷல் 650 ரூபா. சண்டே அந்த சண்டே இல்லை, SUNDA. இது ஃப்ரைடேன்றது கூட நினைவில்லை. இல்லை திஸ் இஸ் மேங்கோ. இதுல எங்கம்மா இப்போ வெண்ணிலா ஆயிக்குதுமா இதில். நல்லா இருக்கியா? இது வந்து ஸ்ட்ராபெரி இல்லை, நான் சொல்கிறேன் ஸ்ட்ராபெரி. லிங்கமும் நல்லா இருக்கு. சொக்கோ சிப்ஸ் மாதிரி போடுவாங்க, நட்ஸ் மாதிரி. எனக்கு அது வந்து பொதுவாக செட் ஆகல. அது எந்த ஐஸ்கிரீமில் போட்டால் எனக்கு பிடிக்காது. எனக்கு அந்த ஃப்ரூட் அண்ட் நட் லைக் இது நட்ஸ் பரவாயில்ல, ஃப்ரூட் பிடிக்காது. அதனால தான் எனக்கு ஃப்ரூட் அண்ட் நட் ஐஸ்கிரீம் பிடிக்கும். வேலைக்கு நிறைய ஜெல்லி அந்த போட்டில் எடுத்து போகிறோம். இதுதான் ஸ்பெஷல். நாங்கள் தான் இதை எடுத்து லாங் டே மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எதுவுமே வந்து அங்கிட்ட இங்கிட்ட போயிருக்கேன். ஸோ இந்த வீடியோவும் ஐஸ்கிரீமோடய நாங்கள் முடிக்க போகிறோம். See you guys in another vlog. No. சொல்லுங்க, ரெண்டு பேர் சொல்லுங்க. 3, 2, 1. Take care. Bye bye. Bye bye.